வாணியம்பாடி அருகே 20 வருட காலமாக மின்சாரம் இல்லாத பகுதி மக்களுக்கு சோலார் விளக்கு அமைத்து தந்த கருணை இல்ல சரணாலயம். குடும்ப வறுமையின் காரணமாக மேல் படிப்பு தொடராமல் இடைநிறுத்தம் செய்த மாணவியை மீண்டும் படிக்க வழிவகை செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் புலுகூர் பள்ளி பகுதியில் 20 வருட காலமாக மின்சார வசதி இல்லாமல் வாழ்ந்து வருவதாக அடையாளம் கண்ட கருணை இல்லம் சரணாலயம் அந்த பகுதியில் நேரில் சென்று சோலார் விளக்கு அமைத்துக் கொடுத்தது. மேலும் அப்பகுதியில் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு குடும்ப வறுமையின் காரணமாக படிப்பை தொடர முடியாமல் இடைநிறுத்தம் செய்திருந்த பள்ளி மாணவி பரமேஸ்வரி மேலும் பள்ளி படிப்பை பொறுப்பேற்றுக் கொண்டு படிப்பை மேலும் தொடர வழிவகை செய்தனர். மற்றும் அப்பகுதி மக்களுக்கு தொடர்ந்து மருத்துவ உதவிகள், உணவுப் பொருட்கள் வழங்குவதாக உறுதியளித்தனர். இந்நிகழ்வின் போது கருணை இல்ல நிறுவனர் டேவிட் சுபாஷ் சந்திரன், நடராஜன், சமூக சேவகர் அரங்கல் பிரபு, சாமுவேல், அப்பகுதி மக்கள் பலர் உடனிருந்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் வாணியம்பாடி ஒளிப்பதிவாளர் லோகேஸ்வரன், எங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ். அதனால் ஒன்றும் கஷ்டப்படல. படிக்கிறதுனா உன்ன மாதிரி இங்கே என்ன கூடி வேலை தான் செய்யணும். பசங்க 2 பேர் கொடுத்துரு. ஓகே உதயா, வணக்கம்மா. இப்போது நம்மளோட பிள்ளை வந்து 10வது படித்து நின்றுட்டு திருப்பியும் அதை வந்து இடைக்கற்றல்னு சொல்லுவாங்க. அது திருப்பியும் போய் படித்து அதுக்கு படிக்கிறதுக்கு உண்டான லைட் வசதி இருந்தால் தானே இங்கே படிக்க முடியும். அதனால தான் ஐயா சார்பாகவும் என் ஐயா நம்மளுடைய என் நடராஜன் ஐயா தெரியுமா என்ன செய்யான்னுவாங்க, அவருடைய உழைப்புல தான் இப்போ அவர் உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு லைட் போட்டு கொடுத்து அந்த பிள்ளைக்கு அந்த புக்ஸு பேகு அவரோட புதல்வர் தேவி பிரசாத்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த புக்ஸு பேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நாளைக்கு காலையில் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பிள்ளைய சேர்த்து விட்டு அந்த பிள்ளைய டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு நீங்கள் வரணும். இதே மாதிரி யார் யார் பிள்ளைங்கள்லாம் நின்றுருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் அனுப்பணும். இதுக்காக தான் வந்திருக்கோம், வேறு எந்த விஷயமும் இல்லை. சரிங்களா? எந்த ஒரு குழந்தையும் படிப்புலேருந்து மட்டும் நிப்பாட்டக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி டாக்டர் டேவிட் ஐயா அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதற்கு உறுதுணையாக இருந்த மின்சாரத்துறை ஊழியர் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவரை போன்று அவருடன் இருந்து இந்த பணிக்காக உடனிருந்து உழைப்பை கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் உங்கள் சார்பாக, என் சார்பாகவும், சரணாலயம் ட்ரஸ்ட் சார்பாகவும் ஐயாவிற்கும் ஐயாவை சார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிம்மா, நன்றி.